இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் திருமணம், திருவிழா போன்ற நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முகம் உடனடியாக சிவப்பழகாகவும் வெண்மையாகவும் பொலிவாகவும் ஜொலிக்க ஃபேஷியல் டிப்ஸை இப்போது பார்க்கலாம். காய்ச்சாத பசும்பால் 1/4 டம்ளர் அளவு எடுத்துக்கொண்டு அதில் பஞ்சை நனைத்து கழுத்திலிருந்து முகம் முழுவதும் பூசி மெதுவாக 2 நிமிடங்கள் பஞ்சை கொண்டு துடைத்தால் தோலினுள் படிந்திருக்கும் அழுக்கை நீக்கி முகத்திற்கு பளபளப்பை கொடுக்கும். முட்டையின் வெள்ளைக்கரு 1 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன், எலுமிச்சை சாறு சில துளிகள், மூன்றையும் நன்றாக கலந்து முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் பூசி 15 நிமிடங்கள் கழித்து முகம் கழுவ வேண்டும். இந்த பேக் சரும துவாரங்களை இறுக்கமாக்குவதோடு முகத்திற்கு வெண்மையான நிறத்தை கொடுக்கும். கஸ்தூரி மஞ்சள் 1 ஸ்பூன், பாலாடை 1 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன், மூன்றையும் ஒன்றாக கலந்து முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் பூசி 15 நிமிடங்கள் கழித்து முகம் கழுவ வேண்டும். இந்த பேக் முகத்தை பளிச்சிட வைக்கும். தொடர்ந்து இந்த பேக்கை வாரம் 2 முறை போட்டு வந்தால் முகம் வெண்மையாகவும் பொலிவுடனும் மாறும். இந்த பேக்கை ஃபங்க்ஷன் செல்வதற்கு 2 நாள் முன்னதாக வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். அல்லது ஃபங்க்ஷன் அன்று காலையில் இந்த பேக் போட்டு சென்றால் முகம் சிவப்பாகவும் வெண்மையாகவும் ஜொலிக்கும். இந்த ஃபேஷியல் செய்த பிறகு சூரிய ஒளியில் செல்வதை அவாய்ட் பண்ண வேண்டும். சூரிய ஒளி நம் முகம் மற்றும் உடலில் உள்ள ஈரத்தன்மையை உறிஞ்சி விடுவதால் நம் முகம் மற்றும் உடல் பொலிவிழந்து சுருங்கி கருத்துவிடும். இந்த 3 பேக்குகளையும் போட்ட பிறகு உடனே சோப் பயன்படுத்தக்கூடாது. அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்து சோப் பயன்படுத்தலாம். ஃபங்க்ஷனுக்கு செல்ல மேக்கப் போடுவதற்கு முன் ஐஸ் கட்டியை முகத்தில் தடவி பின் துடைக்கவும். இவ்வாறு செய்தால் மேக்கப் கலையாமல் முகம் கருக்காமல் இருக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்காக.